வாழ்க்கையில் வெற்றி பெற சிறப்புமிக்க 3 நண்பர்கள் தேவை. தன்னம்பிக்கை, தளராத உழைப்பு, தைரியம். இந்த 3ம் இவரிடம் உண்டு. இந்த படம் வந்த பிறகு அக்காவாக உணர்வுபூர்வமாக பேசப்படும் அளவு நடித்த வினோதினி எங்கேயும் எப்போதும் புகழவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே சென்றாயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே பெங்களூர்லேருந்து அவர் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்றாயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி, இன்றைக்கி கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்றைக்கி ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்டில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்கக்கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் சேர்த்து வச்சுருக்காரு. அதுக்கு கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. 3வது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு சைந்தவி பார்த்தா அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்றைக்கி விழாவோடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டால் கண்டிப்பாக நம்ம ரெஜிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவர் கன்னடாவில் படித்து, கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தாதான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார். அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்தளவுக்கு சினிமாவோடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு.
கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.